இந்த ஜூலை மாத பலன்களை இப்போ பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பான கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து தொழிலில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும், ஆனால் வரக்கூடிய வருமானங்கள் வந்துட்டு தான் இருக்குது, வராமல் இல்லை. அந்த வருமானத்தை நிறுத்தி வைக்க முடியுமா, கொடுக்க வேண்டிய செட்டில் பண்ண முடியுமா அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பணம் ஒரு பக்கம் வந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும், அஷ்டமாதிபதி செவ்வாய் 12ல் இருக்கிறது நல்லது ஒரு பக்கம். கூட சேர்ந்து கேதுவும் இருக்கார். சனி பகவானால் பார்க்கப்படுற செவ்வாயும் கேதுவும், ராகுவால் பார்க்கப்படக்கூடிய செவ்வாயும் கேதுவும், இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கடனாலையும் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ கடன் கொடுத்தவங்களாம் கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியான சிறு சிறு முடக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இல்லை. 10ஆம் இடத்துலேருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார் இப்போது. அதனால் சுக்கிரன் வந்து ரிஷபராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்களை தரும், மிகப்பெரிய மாற்றங்களையும் தரும். உங்களுக்கு பெண்களால் நல்ல அமைப்புகள் ஏற்படும், பெண்களால் லாபங்கள் ஏற்படும். மனைவி வழி மூலமாகவோ அன்னை வழி மூலமாகவோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் ஏற்படும். இத்தனை நாள் தேங்கி இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா கரை புரண்ட நதி போல் ஓட ஆரம்பிக்கும். உங்கள் மனைவி சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க இப்போதைக்கு. ஏன்னா மனைவி சொல்கிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை தரும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சஜஷன்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கேளுங்க. என்ன சொல்கிறதுனா, இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா முடிவு எடுங்க. 9ஆம் இடத்து சுக்கிரன் பாக்கியங்களை அள்ளி தருவார். அவர் 9ஆம் இடத்துலேருந்து உங்களோட 3ஆம் வீடான விருச்சகத்தை பார்க்குறாரு. தைரியஸ்தானம் மேம்படும், தொழில் லாபங்கள் ஏற்படும், துணிஞ்சு சில விஷயங்கள் செய்வீங்க. இப்போதைக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா, 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி ஆகுது. வக்ரகதி ஆகும்போது சில குழப்பங்கள்லாம் ஏற்படும், தொழில் ரீதியான குழப்பங்கள். சில ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்காம தள்ளி போகிறது, கிடைக்காதுன்னு நினச்ச ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். திடீர்னு எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கடன்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட்டில் பண்ண முடியும். ஃபுல்லாக இன்ன ஸ்ட்ரெச் ஒரே ஷாட்டில் உங்களால் செட்டில் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான அமைப்புகள் நல்லாவே வரும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும், அதை நிறுத்த முடியாது, பணத்தை தேக்கி வைக்க முடியாது, வந்த வழியே போயிடும். 10 ரூபா பணம் வருதுன்னா 11 ரூபாய்க்கு செலவு இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எந்த விஷயத்தையுமே யோசித்து ஆலோசித்து எப்படி இந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. உங்களோட 11ஆம் வீடு சொல்லக்கூடிய கடகராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி வராரு. அதாவது ஜூலை 17ஆம் தேதி சூரியன் வந்து மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகராசிக்கு வர்றார். கடகராசிக்கு வரும்போது லாபங்கள் அள்ளி தருவார். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், கூடவே சூரியனோடு சேர்ந்த புதன் உங்கள் ராசி அதிபதி, எல்லாமே 11ஆம் இடத்துக்கு சூரியனோடு சேரும்போது நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ, வயதில் மூத்தவர்கள் மூலமாகவோ, உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய உங்களோட பார்ட்னர்ஸ், அதில் பெரியவங்க யாருன்னா இருப்பாங்களே, வயசில் பெரியவங்க, அவங்களால நல்ல லாபங்களும் கிடைக்கும். நல்ல உங்களுக்கு உறுதுணையான வழிகாட்டுதல் அவங்க கொடுப்பாங்க. அந்த வழிகாட்டுதல் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் சர்வே பண்ண முடியும், இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். முக்கியமாக இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது வந்து என்னென்ன, தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் பிரச்சனைகள் கொடுக்குறது. அதுவும் வந்து சரியாயிடும். இப்போது இந்த 1 மாத காலகட்டம் வந்து உண்மையிலேயே நல்ல அமைப்பாக தான் இருக்குது. சூரியன் ஆடி மாதத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்போது 12 கூட 11ஆம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல விஷயந்தான். சுப விரயங்கள் ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி சூரியன் வந்து 11ஆம் இடத்துக்கு போகும்போது சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். விசேஷங்கள், பண்டிகைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். விசேஷங்கள், கெட் டுகெதர், ஃபேமிலி ஃபங்க்ஷன் இதெல்லாமே நடக்கும். இதில் வந்து நல்ல இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் சில பேரை மீட் பண்ணுவீங்க நீங்கள். அவங்க உங்கள் தொழிலுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. நான் தொழில் உங்க கூட சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தந்தை வழியில் ஆதாயங்கள் ஏற்படும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். ராகு மறைஞ்சு இருக்கார் 6ஆம் இடத்துல, அதே மாதிரி கேதுவும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது. இந்த ராகு கேதுவால் நல்ல அமைப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு.
சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் பார்த்து இருங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 6, 8 கூடியவன் 6ஆம் வீட்லேயோ இல்லை 8ஆம் வீட்லேயோ 12ஆம் வீட்லேயோ மாறி மாறி உட்காந்தாலோ, இல்லை 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் உட்காரும்போது திடீர்னு ராஜயோகங்கள் ஏற்படும். இந்த விபரீத ராஜயோகங்கள் பார்த்திங்கன்னா வேற்றுமொழி மத இனத்தவர்கள் மூலமாக தான் ஏற்படும். அது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இவங்க மூலமாக தான் மாற்றங்களும் செய்ய முடியும் உங்களால் இப்போதைக்கு. இந்த விபரீத ராஜயோகத்து மூலமாக குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ஆம் இடத்துலேருந்து வீடு வாகனங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் இருந்தால் அதை பண்ணுவீங்க. புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால கடன் அடையும், கண்டிப்பாக கடன் அடையும். சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது. அடுத்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகும்போது உங்களோட ராசியை பார்க்கும்போது ஏதெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் எழுந்துப்பாங்க. அந்த மாதிரி கடன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கடன்கள்லாம் செட்டில் பண்ணிவிடுங்க. அந்த மார்ச் மாதத்துக்கு மேலே அந்த கண்டச்சனி வரும்போது சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். குரு ஆனால் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் அடுத்த வருஷம். அந்த 11ஆம் இடத்துக்கு குரு உச்சமாகி வரும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன தான் கடன் சனி பகவான் இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் குரு வந்து மாறிடுறாரு. மாறின உடனே கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு நல்லது விஷயங்கள் நடக்கும். பெரிய படிப்புக்காக குழந்தைங்கள்லாம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தொழிலில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அகலக்கால் வைக்காமல் நம்ம கைக்கு ஏற்ற விரலுக்கு ஏற்ற வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு பண்ணுங்கள். அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். சுபமஸ்து.